வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என வறுமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது சில யதார்த்தத்தை இப்போ உங்கள் முன்னால் நான் சொல்கிறேன். நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க. உண்மை இதுதான். அதாவதுங்க, துடிக்கிறவங்களுக்கு தான் துடிக்கும், வலிக்கிறவங்களுக்கு தான் வலிக்கும். என் குடும்பத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கலாம். அதை நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க இப்போ அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நேற்று. அதை பார்த்து பல பேர் உட்காந்துக்கிட்டு, இது நீலி கண்ணீர், இது உண்மையான அழுகை கிடையாது, முதல கண்ணீர், இவன் நடிக்கிறா, நகை வாங்குறதுக்காக போடுற பிளானு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்டை போட்டு வச்சுருந்தானுங்க. சுமியோட அழுகையவும் கண்ணீரையும் பார்த்து. அதே ஒரு 3-4 நாளைக்கு முன்னால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னையவும் சூர்யாவையும் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ, இதே வேடுக்க மட்டும் போடுறவனும், இதே நேற்று நீலி கண்ணீர்னு போட்டவனும், சுமி நீ ஒரு சிங்கப்பெண், நீ ஒரு சரித்திர நாயகி, நீ அவங்கள தூக்கி உள்ள வை, உன்னுடைய இடத்த விட்டு கொடுக்காத, நீ தான் கட்டின பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டவனும் இவங்க தான். வேடு கமெண்ட் போட்டவங்க தான். இவங்க நாடகம் ரெட்ட வேஷம் போடுறாங்க. நல்லா பார்த்துக்கங்க. இதே சுமியனை தூக்கி அன்னைக்கு சூர்யாவை உள்ளே வச்சுருந்தாலோ, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருந்தாலோ, இந்நேரம் சுமியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. கொண்டாடுனானுங்க ஒரு 2 நாள். அப்புறம் நான் ஏதோ சமரச தீர்வுக்கு போய் திருப்பியும் அந்த பிரச்சனையை ஆஃப் ஆக்கி, இது நம்ம குடும்பம், என் குடும்பம், இந்த குடும்பத்தில் பிரச்சனைனா திருப்பி நான் தான் கோர்ட்டு கேஸுக்கு அலையணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை அதோட சால்வ் பண்ணி விட்டேன். நேற்று இந்த நகை மேட்டரில் எல்லாருக்குமே ஒரு தெள்ள தெளிவான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. சுமி நகைக்கு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை நகைக்காக கண்ணீர் விட்டதுக்கு காரணம் என்ன? இதை யாராவது புரிஞ்சிருக்கீங்களா? இதுக்கு எல்லாமே மூல காரணம் சூர்யா தான். ஒரு பொருள் வாங்குறான்னா வாங்கும்போதே நான் சொல்கிறேன், எப்பா நீ வாங்கியிருக்கிறது வளையல் கவரிங்னு சொல்லி நீ தங்கம் வாங்கியிருக்க, நீ மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இது கவரிங்கு, இது சும்மா நான் என் தோழி கொடுத்தா, என் ஃப்ரெண்டு கொடுத்தா, இப்படிலாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அவங்க எல்லாம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு உட்காந்துருக்காங்க. நீ என்ன வாங்குற, ஏது வாங்குற, என்ன பொருள் எடுக்கிற, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நேரம் போய் நீ கையில் வளையலை போட்டுக்கிட்டு இப்படி தூக்குறதும், இப்படி தூக்குறதும், அப்படி முடிய அப்படிங்கிறதும், அப்படி அப்படி கோதி விடுறதும், அப்படியே இப்படி ஆட்டுறதும் மினுக்கிறதும் பண்ணுனேன்னா அவங்க வாயில் விழுகாத. நீ அவங்க வாயில் விழுகிறியோ இல்லையோ, இதை பார்க்கும்போது சுமிக்கு ஆத்திரம் வரத்தான் செய்யும். அவள் சொல்கிறதுல நியாயம் இருக்கா இல்லையா சுமி பேசுகிறதுல? அதாவது ஒரு கட்டின புருஷன் கண்ணு முன்னால் கூட வந்த கூத்தியாளுக்கு இவ்வளோ பொருள், நான் இந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, உடனே வந்துடுவா, என்னை இந்த வார்த்தை இவன் சொல்லிட்டேன், அடுத்த வீடியோவை போடுவான், உட்காந்துக்கிட்டு இவன் தான் புரோக்கரு, இவன் தான் மஞ்சப்பை புரோக்கரு, இவன் தான் துபாய் பக்கம் கூட்டி கொடுத்தவன்னு வந்துடுவான். அதனால் அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நாகரிகமாகவே பேசுவோம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை நம்ம வளர்க்க வேணாம். நம்ம புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக புரியிற வைக்கிற அளவுக்கு புரிய வைப்போம், அவ்வளோதான். சூர்யாவுக்கு அந்த மரமண்டைக்கு புரியலை, அதில் நம்ம புத்தி கொடுப்போம், அவ்வளோதான். பொருள் வாங்குறியா, வாங்குறத சத்தம் இல்லாமல் நீ வாங்கியிருக்க அப்படின்னா அது உன் உழைப்பு தான். உன்னோட யூடியூப் வருமானம், ஃபேஸ்புக் வருமானம், நீ லைவு போடுற, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கத்துற கதற, உன்னையும் பல பேர் கெட்ட வார்த்தைகளை திட்டுறானுங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் வாங்குற, இல்லைன்னு சொல்லலை. அதை எப்படி ரகசியமாக வச்சுக்கிறணும்? இப்போ எல்லாரும் தான் இருக்காங்க உலகத்தில். நகை வாங்காதவங்க இருக்காங்களா, வைரம் வாங்காதவங்க இருக்காங்களா, இல்லை வீடு வாங்காதவங்க இருக்காங்களா, கார் பங்களா வாங்காமல் இருக்காங்களா, டூலர் வாங்காமல் இருக்காங்களா? எல்லாருமே வாங்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் வாங்கினாலும் வெளி உலகத்துக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அடக்கி வாசிப்பாங்க. ஆனால் இவ எப்படி தெரியுமா, இந்த சூர்யாங்கிறவ நம்ம ஆள், இவளுக்கு தற்பெருமை ஜாஸ்தி. ஒரு பொருள் வாங்கினா வாங்கினதை போட்டு அப்படியே எல்லாரும் முன்னாலேயும் காட்டி, நீ இதை வாங்கினேன்டி, அதை வாங்கினேன்டி, எனக்கு அதை செஞ்சு கொடுத்தாரு, இதை செஞ்சு கொடுத்தாருன்னு பகுமானம் பண்ணுறேன். ஆனால் அதனால் பாதிப்பு யாருக்கு வருது? எனக்கு தான் வருது. ஏன்னா என் வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க இதே ஊருக்குள்ளே உன்னை நீ திருப்பூரில் இருந்த அப்போ கூட நான் அப்பப்போ வந்துட்டு போனேன். ஒரே ஊருக்குள்ளே, ஒரே மதுரைக்குள்ளேயே இங்கேக்கு அவங்களுக்கும் ஒரு 7-10 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டு டெய்லி வீடியோவை போட்டுக்கிட்டு நீ சுமியை திட்டிக்கிட்டு, தைரியம் இருந்தால் உன் புருஷனை உன் கைக்குள்ளே இழுத்துப்பார், தைரியம் இருந்தால் உனக்கு உன் புருஷனை வந்துருவாரான்னு பாரு அப்படிங்கிறது, நகை வாங்கினா வந்துக்கிட்டு போட்டுக்கிட்டு மினிக்கிக்கிட்டு காட்டுறது, இதெல்லாம் பண்ணும்போது எந்த பொண்டாட்டிக்கும் கோவம் வரத்தான் செய்யும். ரெண்டாவது, சூர்யா என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவளுக்கு தான் 50 லட்ச ரூபாய்க்கு வீடு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீல, அவளுக்கு தான் எல்லா நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடைசியாக உன்னை வெறும் ஆளாக தானே பற்றி விட்டாங்க, உனக்கு எதுக்கு அவையே உங்கள்கிட்ட கேட்கணும், அவள் தான் இப்போ சுகைல்னுக்கிட்டு கிடக்கிறாள்ல, அப்படிங்கும்போது நீ எதுக்கு அவளுக்கு செய்யணும்னு சொல்லி என்னை உசுப்பேத்துறான். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, நகை நட்டு வாங்கி கொடுத்ததெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அந்த நகை நட்டை அவங்க போட்டு அனுபவிக்கிறதுக்கு உண்டான இதை நான் கொடுத்தேனே,
நகை நட்டு வாங்கி கொடுத்தேன், வீட்டுக்காக எல்லாத்தையுமே விற்றுட்டாங்க. கையில் ஒரு பொட்டு நகை கிடையாது. எல்லாமே அவங்க பேர்லையா இருக்குது. 50 லட்ச ரூபா வீட்டு யார் பேரில் இருக்குது? என் மகன் பேர்லையே என் பிள்ளைய பேரில் எழுதி வச்சாச்சு. ஆக சுமிக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அவங்க இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிர்கதியான ஒரு எப்படி ஒரு அனாதை மாதிரி தான் நிற்கிறாங்க. ஃபுல்லாக தனி குடித்தனம் போயிட்டேன். இன்னொரு பையன் வேலைக்கு போயிடுறான். இந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை. கட்டின புருஷனை பற்றி இவ வந்து வீடியோ போட்டு தைரியம் இருந்தால் என் புருஷனை இழுத்துப்பாரு, உன் புருஷனை வந்து உன் கைக்குள்ளே இழுத்துப்பாரு, நான் நகை வாங்கியிருக்கேன் நட்டு வாங்கியிருக்கேன்னு போட்டு காட்டும்போது எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கும் அது பொறாமை கிடையாது. அவங்க உரிமை போயிருச்சேங்கிற அந்த ஒரு ஒரு வைத்தறிச்சலும் கிடையாது. இது ஆக்சுவலாக ஆதங்கம். தனக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள், தனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள், தனக்கு எல்லாம் சேர வேண்டியது எல்லாமே கண்ணு முன்னால் இன்னொருத்திக்கு ஒரு வப்பாட்டிக்கு போகும்போது அதை பார்க்கும்போது எந்த பொண்டாட்டிக்கும் அழுகையும் கண்ணீரும் ஒரு இவ்வளோ இது சுமியாக இருக்க போய் இவ்வளோ தைரியமாக இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் சுமியை வந்து நான் வந்து பெருமையாக தான் பேசினேன். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்தும் ஒரு பெண்ணு வந்து இவ்வளோ தூரம் தைரியமாக ஆணித்தரமாக என்னைக்குனாலும் நம்ம கணவர் நம்மக்கிட்ட வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்க போய் தான் இப்போ வரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் அவங்க எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும், சூர்யாவை பிடிக்காம அவங்க வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், கடைசி நேரத்தில் நான் போய் அந்த இடத்துல நின்று எப்பா இந்த பிரச்சனை வேணாம்ப்பா, இதனால் பாதிப்பு எனக்கு தான், ஏன்னா எனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நாளைக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல்னா நான் தாப்பா அலையணும், எனக்கு தாப்பா சிரமம், எனக்கு தாப்பா செலவுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு சரி நம்ம புருஷன் சொல்கிறாரு அவருக்காகவே நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் ஒத்தி வைப்போம், நம்ம தள்ளி வைப்போம். ஏன்னா இவ அந்த அளவுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அவளும் வந்து பொறுமையாக போகிறா. சுமிங்கிறவ பொறுமையாக தான் இருக்கிறா. ஆனால் இவ சூர்யா என்ன பண்ணுறான்னா அவளை நோண்டி விடுறான். நான் நகை வாங்கிட்டேன், நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி காரில் போனால் பகுமானம் காட்டுறது, ஏதாவது பொருள் வாங்கினா பகுமானம் காட்டுறது, நான் சேலை எடுத்தேன், நான் அதை எடுத்தேன், இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னால் சுமியை வெறுப்பேற்றுற மாதிரியே ஒவ்வொரு செயல்களும் செய்யும்போது அந்த ஆத்திரம் தாங்காமல் சுமி என்ன பண்ணுது, நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நான் புரிய வச்சு எப்பா அங்கே வா, அவளுக்குன்னு சில தேவைகள் இருக்குது, அதை நான் நிறைவேற்றி விட்டுட்டு உங்கள் கூட தான் வரப்போகிறேன், அது வரைக்கும் பொறுமையாருன்னு சொல்லி பல தடவை பல சான்ஸு எனக்கு அவள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா சுமி. நான் அதையும் தாண்டி சரி இந்த மாதிரி சில சில்லற விஷயங்கள், அதாவது இந்த நகை நட்டு இதெல்லாம் வாங்குறதுல அவளுக்கு உதவி பண்ணுறேன். இந்த விஷயத்தில் என் மேலே எந்த தப்புமே கிடையாது. சுமி என் மேலே ஆத்திரப்பட்டுச்சு. ஆனால் அதே வந்து நான் புரிய வச்சவொன்னே புரிஞ்சுக்கிருச்சு. நகை வாங்கி கொடுக்குறது எதுக்காக நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன், அந்த நெக்லஸ்ஸு, அந்த இது கையில் போட்ட பிரேஸ்லெட்டு, அது பிளாட்டினம், அதில் உள்ளது டைமண்ட் கல், நாளைக்கு உனக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவாதுப்பான்னு சொல்லி நான் தான் கூட்டு போய் எல்லாம் போட்டு ஆர்டர் கொடுத்து சரி இதை வாங்கிக்கேன்னு சொல்லி சொன்னேன். நான் அந்த பணத்துக்குள்ளேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன். அது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் அதில் கிடைக்கல, கொஞ்சம் முன்ன பின்ன வந்துருச்சு. அப்படிங்கும்போது அதுக்கு உதவி பண்ண போகிறதும் நான் தான் அவங்களுக்கு சரி ஒரு இவளுக்கு இத்தனை பொருள் வாங்குகிறோமே அவளுக்கு ஒரு பொருள் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், வெளிப்படையாகவே சொல்கிறேன். எவ்வளவோ செலவு நம்ம சூர்யாவுக்கு பண்ணுறோம். நகை நட்டு கேட்குறதெல்லாம் வாங்குறா, அது கடனுக்கு வாங்குறாளோ இல்லை வந்து ரொக்கத்துக்கு வாங்குறாளோ அது வேறு விஷயம், அவன் வாங்குறாள்ல. அப்படிங்கும்போது கட்ட பொண்டாட்டி கழுத்தில் ஒரு பொருள் இல்லாட்டினா அதை பார்க்கும்போது ஒரு புருஷனாக எனக்கு வேதனை இருக்கத்தான் செய்யும். அதோட வெளிப்பாடு தான் நான் ஒரு ஆசையில் கூட்டு போய் என்கிட்ட கையில் காசு இருக்கோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம், வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த மனசோடு தான் நான் போனேன். நல்ல எண்ணத்தோடு தான் கூட்டு போய் பாருப்பான்னு சொல்லி அந்த பொருளை அதுக்குள்ளேயே வாங்கணும்னு பார்த்தேன், முடியலை, கொஞ்சம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது சரி என்னால் இந்த சம்பளம் வரட்டுப்பா, நான் வந்தோடனே வாங்கி தரேன்னு சொல்லி நானும் சமாளிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படி இருந்தும் இவ வளையல் வாங்கினது கவரிங் இல்லை, ஒரிஜினல் வளையல் தான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால தான் உட்காந்து நேற்று அழுதுருக்கா. தயவு செய்து சுமியை யாரும் குற்றம் சொல்லாதீங்க. அவங்க அழுகைகள் உண்மையான அழுகை, உள்ளத்திலிருந்து வந்த வேதனையான வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர். அந்த கண்ணீருக்கு வந்து யாருமே வந்து கேலியோ கிண்டலோ பண்ணி அவமானப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க இடத்துல நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். அவங்க என்னதான் உட்காந்துக்கிட்டு இந்த சுகையில் பூச்சிக்குட்டி என்னம்மா பேசினாலும் கடைசியில் வந்து நிற்க போகிறது யார்? நான் தானே. இப்போ அவனா வந்து இந்த நகை பத்தாததுக்கு பணம் கொடுக்க போகிறான். அவனுக்கு தேவை விளம்பரம், மீடியாவுக்குள்ளே அவன் ஒரு ஆள் யாருங்கிறத காட்டிக்கிறணும், அவன் யாருங்கிறத வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு ஸ்பேனரு, அவன் இவளை ஏமாற்றி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியுது. சுமிக்கு அது புரிய மாட்டேங்குது. அவன் என்னைக்கு வந்தானோ அவள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சானோ அன்னையோடு அவளுக்கு வந்து ஒரு 7.5 பிடிச்ச பீடை ஆரம்பமாயிருச்சு. அது வந்து சுமிக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு தரித்திரம், அதாவது ஒருத்தவங்களுடைய பேர் ஒரு கணவனோட இருந்தாலோ இல்லாட்டினாலோ கணவனுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலோ ஒரு நல்ல பேர் இருக்கும். சே என்ன இருந்தாலும் பாரு இந்த அம்மா அவரே என்னதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து
சூர்யாவும் சிக்கா அண்ணனும் சேர்ந்து இவளுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும், இவன் நகை நட்டா வாங்கி போட்டு அழகு பார்த்துற மாதிரி காட்டினாலும், நாங்கள் மான் வேட்டை ஆடினோம், நாங்கள் ஆலோசனை கூட்டம் போட்டோம், நாங்கள் மல்லிகைப்பூ வாங்கினோம், நான் வந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி சூர்யா சொல்லி சுமியை வெறுப்பேற்றினாலும் பொறுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா? அவள் தாங்க சுமி, அவங்க தாங்க எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் வந்து போட்டுற மாதிரி தான் நீ நடந்துக்கிட்டு இருந்த. இப்போ கிடையாது. ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் நீ அப்படி தான் உன் கேரக்டர் இருந்துச்சு. அப்போ வரைக்கும் உனக்கு இருந்த கெத்து, உனக்கு இருந்த மதிப்பு, உனக்கு இருந்த மரியாதை, சிக்கா அண்ணன் பொண்டாட்டிங்கிற அந்த அந்தஸ்து என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய தங்கச்சிகளும் ஏன் மாப்பிள்ளைகளும் உனக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே இந்த சுகைலுங்கிறவனை நீ உள்ளே கொண்டு வந்து நுழைச்சி விட்டதுக்கு அப்புறம் எல்லாமே தரமட்டமாக போச்சு. உன் மேலே இருந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். கெடுத்து இப்போ அவன் வந்து நேம் ஆகிறதுக்கும் அவன் பேர் வாங்குறதுக்கும் உனக்கு ஸ்பேனராக இருந்துக்கிட்டு என்னதான் பிரச்சனைனாலும் சண்டை போடுற மாதிரி உங்ககிட்ட நடிக்கிறான். அடுத்த நிமிஷம் சாயங்காலம் 8 மணி 9 மணி லைவில் உனக்கு ஸ்பேனராக வந்துடுறான். நீங்கள் 2 பேரும் நீ என்கிட்டையும் சொல்கிற பிளாக்கில் போட்டேன், அவனுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படிங்கிற. நான் என்ன நினைப்பேன், கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சூர்யா பட்டனை போடுவான். நீங்கள் வந்து சுகையில் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே சண்டைண்டிங்கல்ல, இந்த 8 மணி லைவுக்கு அவன் எப்படி வந்தேன்? ஆக உங்கள்கிட்ட நகை வாங்குறதுக்காகவும் உங்ககிட்ட வந்து காசை பிடுங்கிறதுக்காகவும் சுமி நடத்துகிற நாடகம். அவங்க 2 பேரும் பிரிய மாட்டாங்க இப்படின்னு சொல்லி என்கிட்ட பட்டனை போட்டு விட்டுக்கிட்டு தான் இருக்கா, தலையணவன மந்திரம் ஓதிக்கிட்டு தான் இருக்கா. அதையும் தாண்டி உன்னுடைய ஆளுகளே கமெண்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏமா உனக்கு இந்த வயசில் தேவையா? உன் பிள்ளை குட்டிகளை பார்த்துக்கிட்டு பேரனை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்ன வேணுங்கிறத பணிவிடை செஞ்சுக்கிட்டு என்னைக்குனாலும் உன் புருஷன் வருவாருங்கிற நம்பிக்கையில் வாழ்கிறவதாம்மா பொம்பளை. எத்தனையோ பேர் நாட்டில் இருக்காங்க, கணவனை பிரிஞ்சவங்க, இல்லை கணவன் இல்லாமல் வெளிநாட்டில் கணவன் இருக்கும்போது இங்கே இருக்கிற வாழ்கிறவங்க. அதை தவிர்த்து கணவனே தவறி வேற வழிக்கு போனாலும் நம்ம புருஷன் நம்மகிட்டே வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிற சகோதரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீயே அப்படி உன்னால் வாழ முடியலன்னு சொல்லி கமெண்ட்லேயே நிறைய பேர் உன்னைய கேட்குறாங்க. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ அறிவு இருந்தால் செய்வ, உன் புத்தி பூரா இப்போ மழுங்கி போய் கிடக்கு. ஒரே வார்த்தை சொல்கிறேன், உன்னைய கூட்டு போய் நகை வாங்கி கொடுத்து அதில் சில பேர் பட்டன் வேற அந்த நகையை அப்படியே கொண்டு போய் சூர்யா கிட்ட கொடுத்துருவேன். அவ கழுத்தில் போடுறதுக்குள்ள அந்த பொருளை வந்து வாங்கிக்க. என்னென்ன பேச்சுக்கள், என்னென்ன பட்டன்கள், என்னென்ன வேலைத்தனம். நான் ஒன்று சொல்லவா, நீ புரிஞ்சு நடத்துக்கிறதுக்கு உண்டான சக்தி உனக்கு இல்லை, இன்னும் வரல. நீ இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்றது, நீ படித்த முட்டாள். நீ வந்து உனக்கு அறிவு வேலை செய்யவே மாட்டேங்குது. நீ வந்து இந்த கமாண்டு போடுறவன், உனக்கு வந்து ஸ்க்ரூ போடுறவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ 24 மணி நேரமும் அதுபடி ஆடிக்கிட்டு இருக்க. சும்மா ஒன்றும் இல்லாத விஷயத்தையெல்லாம் போய்கிட்டு யாராவது உனக்கு அட்வைஸ் பண்ண அவங்கள போய்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு மகா நொகா, அப்புறம் என்ன வந்துக்கிட்டு என் தங்கச்சி பிள்ளைகளை விஜயலட்சுமி விஜய, இன்னும் சிக்கா தங்கி மோகனாவை நீ அசிங்கப்படுத்தாத ஆள் யார்? 10 பிரியாவை முதற்கொண்டு நீ அசிங்கப்படுத்தி தான் அனுப்பி விட்ருக்க. யாருமே உன் கூட இல்லை. கிடாக்கறி குழம்புங்கிறவன் இல்லை. என் மீடியா கையமு அவனையும் தான் இருந்தான் இல்லை. அடிச்சாரிச்சிக்கா அவனும் தான் இருந்தான் இல்லை. எல்லாருக்கிட்டையுமே பகைமை வளர்த்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு ஓட்டாண்டி மாதிரி உட்காந்துருக்க. இதே வந்து நீ நல்ல ஒரு நிலைமையில இருந்திருந்தா இந்நேரம் என் தங்கச்சி பிள்ளைங்க, என் மாப்பிள்ளைங்க, என் சகோதரிகள் இன்னும் உனக்கு எல்லா அண்ணன் இல்லை கூட நம்ம அண்ணின்னு சொல்லி உனக்கு உதவி செய்கிறதுக்கு இன்னும் ஓடோடி வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையுமே உள்ள ஒன்று பேசி புறம் ஒன்று பேசி இவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட பட்டன், அவங்கள பற்றி இவங்கள்ட்ட பட்டன் மாற்றி பேசி அவதூறு பரப்பி எல்லாரையுமே நீ பகைச்சிக்கிட்ட. இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து நான் இப்போ இந்த மீடியாவுக்குள்ளே எனக்கு பழகாத ஆளுகளே கிடையாது. நண்பர்கள் இருக்காங்க, தோழிகள் இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க, இது போக வந்து என் உறவுகள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் யாருக்கிட்டையாவது யாரை பற்றியாவது நான் புரணி பேசியிருப்பேன்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லு. எத்தனையோ பேரோட ஆடியோ வீடியோக்கெல்லாம் வருதுல்ல, என்னைய பற்றி மாமா இப்படி பேசினாரு, இந்த அண்ணன் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி யாராவது ஒரு ஆளை என்னுடைய வீடியோக்களையோ ஆடியோக்களையோ அந்தரங்கமாக யாரை பற்றியோ யாருக்கிட்டையோ புரணி பேசுனதை யாருக்கிட்டையோ போட்டு காட்ட சொல்லு பார்ப்போம். ஏன்னா அந்த மாதிரி பழக்கமே வைக்கக்கூடாது எப்பயுமே. அப்படி பழகிறவங்க கிட்ட பழக்கமும் வைக்கக்கூடாது. நம்மளை ஏமாற்றி ரெக்கார்டிங் எடுக்கிறவங்க பழக்கமும் வைக்கக்கூடாது. அதே நேரம் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்மளும் விடக்கூடாது. அந்த மாதிரி பழக்கம் தான் இப்போ வரைக்கும் என்னை 7 வருஷமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சிக்கா மாமாவோட ஆடியோ அங்கே வந்துச்சு, சிக்கா அண்ணன் இங்கே இப்படி பேசினார், புரணி பேசினார், சூர்யாவை பற்றி இந்த சூர்யாவை கூட நிறைய இடத்துல சொல்லுவாங்க, என்னை அறநிர்வாணமாக எடுத்து வச்சுருக்கா, நான் வந்து குடி போதையில் வந்து படுத்து கிடந்தப்போ வீடியோ எடுத்திருக்கா, ஆடியோ எடுத்திருக்கா. அதெல்லாம் உண்மையே கிடையாது. எனக்கு 100க்கு 200% தெரியும். ஆனால் எல்லாருடைய கணிப்பு என்ன, சிக்கான்னு ஏதோ குடிச்சிட்டு ஒரு போதையில் இருக்கும்போது இவ இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறா, அதனால தான் அண்ணே வந்து
இவளை எவ்வளோதான் அடித்தாலும் சில்லி முக்கை உடைச்சாலும் கொட்டையை பிடிச்சி கடித்தாலும் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு பயத்தில் வாழ்கிறாரு. பணத்துக்காக அவள் வந்து இவரை வந்து ஏதோ ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நிர்வாண படத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுறா, அப்படித்தான் உங்களுக்கு தோணும். கிடையவே கிடையாது. இது எல்லாத்துலேயுமே உள்ளது வெறும் அன்பு பாசம், அவ்வளவுதான். அவளை விட்டு என்னை என்னமோ பேசுவா. ஆனால் நான் வெளியே ஓடுறேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஒரு நாள் இருக்கட்டும் 100 ஃபோன் பண்ணிடுவான். ஆனால் உங்ககிட்ட சொல்லுவா, நான் ஃபோனே பண்ணுறதில்ல, பிடாரி மேலே சத்தியமா, பாண்டிமுனி மேலே சத்தியமா, அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக எனக்கு யார் மூலமாவது கான்காலில் வருவா. வீட்டுக்கு வரலையா, உனக்காக சோறு இருந்தா நேற்று கூட பாருங்கள், நேற்று முந்தானால இவளை கூட்டு போய் சுமியை கூட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை நகைக்கடைக்கு போயிட்டேன். வர்றதுக்கு 2:45 மணி. நான் வரும்போது வீட்டில் நான் ஏன் பசி எடுக்காமையாக இருந்திருக்கும், சாப்பிட்ருக்கலாம்ல. நான் வரலங்கிறதுக்காகவே சாப்பிடாம குளப்பட்னியாக கிடந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் என்னையும் செக்கப் பண்ணேன். ஒருவேளை வந்து இதே இடத்துல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இதே சுமியோட கேரக்டருக்கும் சூர்யாவோட கேரக்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்களே நல்லா பாருங்கள். சுமி யாருக்காக பயப்படுறான்னு எனக்கு தெரியலை. ஆனால் சுகையில் ஏதாவது சொல்லிடுவானோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நான் தான் 2 சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். எப்பா சீரக சம்பா அரிசி இல்லையா, பாசுமதி தான் இருக்கான், வேணுமான்னு கேட்குறேன். வாங்கி கொடுங்க, எனக்கு பாசுமதி தான் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் லெக் பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 2 லெக் பீஸை போட்டு 2 போட்டின பார்சலு, பன்னல்வா, தயிர் வெங்காயம், அந்த தக்காளி கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு, புளி மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த கூட்டு, தால்ச்சா, இவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்து அனுப்புனவனே நான் தான். வாங்கி கொடுத்தவனையே 8 மணி லைவில் உட்காந்துக்கிட்டு நான் ஒன்றுமே வாங்கலை. ஏன்னா அதுக்கு தான் வந்து சோளக்கருது வாங்கினா தெரியுமா. அதை நான் மீடியாவில் சொன்ன உடனே அவளுக்கு பேர் வச்சு விட்டாங்க, சோளக்கருது சுமின்னு. அதனால பயந்துக்கிட்டு ஐயோ சிக்கன் பிரியாணி வாங்கினதை வெளியே சொல்லாதீங்கண்டா. நான் சரின்னு சொல்லி வாங்கி கொடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டு கிளம்பி வரும்போது 6 மணி லைவில் சொல்லிட்டேன் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி. உடனே வந்து நைட்டு சொல்கிறேன், நான் எதுவுமே வாங்கலை, எதுவுமே திங்கலை. அப்போ யாருக்கோ பயந்துக்கிட்டு கட்டின புருஷன் உரிமைப்பட்டவன் வாங்கி கொடுத்த சிக்கன் பிரியாணியவே மீடியா முன்னால் நான் ஒன்றுமே வாங்கலைன்னு சொல்லிட்டு வந்த சுமி எங்க நான் வருவேங்கிறதுக்காக காத்திருந்து 2:45 மணி வரைக்கும் சோறு திங்காமல் பட்னியாக குளப்பட்னியாக கிடந்து நான் வந்ததுக்கப்புறம் எனக்காகவே நாட்டுக்கோழி அடித்து சமையல் பண்ணி ரசம் வச்சு, சரி என்ன இருந்தாலும் அவன் அங்கே சாப்பிட்ருக்க மாட்டான். இதே நினப்பு தான் சூர்யாவுக்கு இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் அவன் அங்கே சாப்பிட்ருக்க மாட்டான், இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் நம்பிக்கையோடு உட்காந்துருந்தா பார்த்தீங்களா. ஏன் அவன் நினச்சிருந்தா 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் சோறு போட்டு தின்றுருக்கலாம்ல. நானும் அந்த பசியோடு வந்து அவ்வளோ கறியை எடுத்து வச்சு திங்கிறேன். அப்படி இருந்தும் ஒன்றுமே சொல்லலை. ஜாலிக்காக இந்த எங்கடா 1 கிலோ கறியை காணோம் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னான். என்னைய திங்க விட்டு அழகு பார்க்குற சூர்யா எங்க, நான் வாங்கி கொடுத்ததே இல்லைன்னு சொன்ன சுமி எங்க. இருந்தாலும் எனக்கு பாசம் பூரா சுமி மேலே தான் இருக்குது. என்னதான் வந்து சுமியை வந்து சுகையிலும் சொல்லி அவள் வந்து இப்படி பேசிக்கிட்டு லவ்யூன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் சரி, ஏன் முண்டாடி தானே பாவம், இவளுக்கு இம்புட்டு வாங்கி கொடுக்குறோம், அவகாலத்துலேயும் ஒரு பொருள் இருக்கட்டுமே, அவளுக்கும் ஒரு நாங்கள் அதை பார்க்கும்போது ஏற்கனவே வாங்கி கொடுத்தப்பவே சொன்னேன், எப்பா இது 1.25 பவுன் தான் இருக்குது, கூட ஒரு 1/4 பவுனை போட்டு 2 பவுனாக வாங்குன்னு அன்றைக்கி சொன்னேன். அன்னைக்கு அவள் கையில் காசு வச்சுருந்தா, வச்சுக்கிட்டே எடுக்கலை. அதில் பாக்கி கூட நான் தான் கொடுத்தேன். 1800 3,800 கொடுத்துட்டு நான் தான் அந்த பொருளை வாங்கி கொடுத்தேன். ஆனால் என்ன பண்ணேன், அடுத்த நிமிஷமே மறுநாள் கிளம்பி அந்த நகையை போட்டுக்கிட்டு மூணாருக்கு கிளம்பிட்டாங்க ட்ரிப்பு. 20 ரூபா 25,000 இவள் கையில் இருந்தால் செலவு பண்ணியிருக்கா. அதுக்கு தங்கமாக வாங்கியிருக்கலாம் 2 பவுனில் அன்னைக்கே உருப்படியா, அதுவும் கேட்கல. ஆக இவளுக்கு எப்படி தெரியுமா, சூர்யாவை பொறுத்த வரைக்கும் 1 ரூபானாலும் அதை வந்து சேமித்து அதை வந்து கஞ்சத்தனம் பண்ணி அதை வந்து ஒரு பொருளாக்கணும், அதில் வந்து ஒரு நகை வாங்கணும், நட்டு வாங்கணும். காசு இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி மீடியா முன்னால் ஏண்டி எனக்கு வந்து பாடி போடுங்கடி, எனக்கு ஜட்டியை போடுங்கடி, எனக்கு லிப்டிக் போடுங்கடி, எனக்கு வந்து கிளிப்பு வாங்கி கொடுங்கடின்னு சொல்லி பிச்சை எடுக்கிறான். இவ பிழைக்க தெரிஞ்சவ. அதே நேரம் அவள் யாராவது ஒருத்தவங்க காசு கொடுத்தா அதை வாங்கி உடனே போக வேண்டியது. சம்மந்தக்காரம்மா இவ எல்லாம் சேர்ந்து ஓப்பனிங் ஷோ கூலி படத்துக்கு போக, அடுத்து போய் பிரியாணி திங்க, அந்த காசை வந்து ஒரே நாளில் முடிச்சு கட்டிட்டு மறுநாள் நனவிதுதான் என் புருஷன் என்னைய ஏமாத்திட்டான் ஓ. இதுதான் இவ பொழப்பு. நல்லா பார்த்துக்கிட்டீங்களா. உழைக்க தெரிஞ்சவ எப்படியும் பொழப்பா, உழைக்க தெரியாதவ இப்படி தான் பொழப்பத்து போய் உட்காந்து புருஷனையே திட்டுவா. இதுதான் உலகம். இப்பயும் சொல்கிறேன் சுமி, உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. உன்னைய பார்க்க எனக்கு பரிதாபமும், உன் மேலே எனக்கு பாசமும் அன்பும் எப்பயும் போல தான் இருக்குது. பொழைச்சிக்க. இவன் எப்படி பொழைக்கிறா அதை மாதிரி போல. அவளுடைய வேலை என்ன, நம்ம காசு எங்கிட்டு போயிடக்கூடாது, எல்லா காசையுமே வந்து நம்மளே வச்சுக்கிறணும். லேசாக கேப்பு கிடச்சா கூட இவன் போய் கிடா வெட்டிட்டு வந்துடுவேன்
அதனால் என்னை ஒரு நிமிஷம் கூட கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கா. வாங்குகிற பொருள் கரெக்டாக இருக்கா, வாங்குகிற நகை கரெக்டாக இருக்கா, பேடிஎம்மில் பணம் கரெக்டாக இருக்கா, 1000 ரூபா எதுக்கு செலவு பண்ண, 2000 ரூபா எதுக்கு போச்சு, மீன் எதுக்கு வாங்கின, கறி எதுக்கு வாங்கின, இம்மி கணக்கு பார்க்குறா. நீ அந்த மாதிரி வாழ்ந்துருந்தனா இன்றைக்கி உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிருக்க மாட்ட. சின்ன தப்பு தான். எது எங்கே போயிடுவார் நம்ம புருஷன், வந்துடுவாருன்னு சொல்லி அசால்ட்டாக விட்ட. இன்றைக்கி உன் புருஷன் கண்காணாத தூரத்தில் இருக்கேன். ஆனால் இவ ஒரு நிமிஷம் நான் போனாலும் அடுத்தடுத்த நிமிஷம் போனை போட்டு ஐயையோ போயிட்டானா நம்மளுக்கு காசு போயிடும், பணம் போயிடும், வீடு கட்ட முடியாது, எல்லாம் போயிடும்னு வெளி உலகத்துக்கு அப்படியே நீ இல்லாட்டா நான் வாழ்ந்துருவேன் நடிப்பா. ஆனால் உள்ளுக்குள்ளே பீதியும் அவளுக்கு பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இவ, அதுதான் நீ. பார்ப்போம், கடவுள் விட்ட வழி. பணம் வந்து ரெடியானா கூப்பிடு, வர்றேன், நகையை வாங்கி தர்றேன். அதுக்கிடையில் வந்து என்கிட்ட காசு இல்லை, 24ஆம் தேதி வரைக்கும் பொறு, முடிஞ்சால் நான் ரெடி பண்ணி உனக்கு தர்றேன். நான் கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குறுதியும் காப்பாற்றுவேன். மாதம் மாதம் அந்த 10,000 ரூபாங்கிறது உனக்கு தரத்தான் போகிறேன். சரியா? வெயிட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் மக்களே, நான் பேசின ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ணே இப்போ ரொம்ப நியாயமாக பேசிக்கிட்டு வர்றேன். தினம் ஒவ்வொரு நாளும் என் பேச்சில் மெருகு ஏறிக்கிட்டே வருது. நீங்களும் இப்போ பல பேர் என்னை திட்டுறதில்ல. கமெண்டில் அண்ணே நீங்கள் பேசுனது சூப்பர், அருமையான ஸ்பீச்சுன்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் போட நான் உண்மையாக உங்களுக்கு நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன், துடிக்கிறேன், தவிக்கிறேன். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நானும் வந்து இதே மாதிரி பேசுகிறது மாத்திரம் இல்லை, செயல்லையும் காட்டுறேன். ஓகேவா? பாய்.